Hello students, in the video IUPAC name for coordination complex அதாவது அனைவு சேர்மங்களுக்கு IUPAC முறைப்படி எப்படி நேம் பண்றது இது வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு கீழ வரக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு யூனிட் அப்படினு சொல்லியிருக்கேன் சோ அதுல வரக்கூடிய சப் டாபிக்ன்றதுனால இதுவுமே வந்து முக்கியமான கான்செப்ட் தான் சோ அது மட்டும் இல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு என்ன அப்படினா once நீங்க கான்செப்ட்ட படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா இது வந்து மறக்கவே மறக்காது எங்க இது ரிலேட்டட் क्वेश्चंस உங்களுக்கு கேட்டிருந்தாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் தப்பு அதிகமா நீங்க விட மாட்டீங்க சோ உங்க மனசுல நிக்க கூடிய ஒரு கான்செப்ட் இது இந்த வீடியோ நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் இத ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறீங்கன்னா கடைசியா உங்களால இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனா அத சால்வ் பண்றதுக்கு உங்களால முடியும் இந்த வீடியோவோட கடைசில வந்து நான் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிலது கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி பிராக்டீஸ் ப்ராப்ளமும் ஒரு சிலது வந்து கொடுத்திருக்கேன் நீங்க வந்து இது புரிஞ்சிருக்கா நம்ம இப்ப இவ்வளவு நேரம் கவனிச்சது புரிஞ்சிருக்கா அப்படினு உங்களை செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்காக அத கண்டிப்பா நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க அதோட ஆன்சரையும் நீங்க கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் இந்த வீடியோவை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் IUPAC நேமிங் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அதுல இருக்கக்கூடிய என்டிட்டிஸ்லாம் யார் யார் அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அதுல தெளிவு இல்ல அப்படினா ஆல்ரெடி அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதுல மைய உலோக அயனினா என்ன ஈனிக்கல்னா என்ன சோ அத பத்தி டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பாக்கும்போது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு சைடுல வரும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா டீடைலா அத பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அத தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வீடியோவை வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த அத பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு சென்ட்ரல் மெட்டல்னா என்னன்னு தெரியும் லிகண்ட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரி இப்போ Unidentate ligand அப்படினு சொல்லி இங்க நான் கொடுத்திருக்கேன் சோ அதுக்கான டேபிள் தான் இங்க நான் கொடுத்திருக்கேன் ligandனா ஈனிக்கல்னு தெரியும் unidentate அப்படினா என்ன மீனிங்னா அவங்களுக்கு பைண்டிங் சைட் 1 அவங்க ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட சென்ட்ரல் மெட்டல் அயான் மைய உலோக அயனியோட ஃபார்ம் பண்ணுவாங்க அதுதான் இதோட மீனிங் சோ டென்சிட்டின்னு எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதோட மீனிங் என்ன அப்படினா அவங்களுக்கு எத்தனை பைண்டிங் சைட் இருக்கு அதுதான் அதோட மீனிங் சரி இங்க நியூட்ரல் அண்ட் ஆனயான்ஸ் அப்படினு சொல்லி ரெண்டு டைப் நீங்க பார்க்க முடியும் உங்களால நியூட்ரல் அப்படினா அவங்களுக்குலாம் சார்ஜ் கிடையாது அவங்களுக்குலாம் ஜீரோ சார்ஜ் அதுதான் அதோட மீனிங் ஆனயான்ஸ் அப்படினாலே நமக்கு தெரியும் அவங்களுக்குலாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் சரி நியூட்ரல் லிகாண்ட்ஸ்லாம் யார் யாருன்னு பாருங்க ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்கள நியூட்ரல் லிகாண்டோடைய அங்க ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாட்டர் கொடுத்திருக்காங்க சோ அத வச்சு நீங்க மத்ததெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் வாட்டர்ல அந்த ஆக்ஸிஜனுக்கு கீழ அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க அதோட மீனிங் என்னன்னா இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் இங்க வந்து லோன் பேர் தான் வந்து டோனாரா இருக்க போகுது அந்த ஆக்ஸிஜன் தான் இங்க வந்து டோனார் ஆட்டமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய லோன் பேரை தான் இது டொனேட் பண்ண போகுது அதுதான் அதோட பைண்டிங் சைட் அப்படின்றது அதுதான் அதோட மீனிங் சோ இதுக்கு வந்து சார்ஜ் எதுவுமே கிடையாது சரி அடுத்தது பாருங்க அதே மாதிரி தான் அமோனியாவில் N க்கு கீழ அண்டர்லைன் பண்ணிருக்காங்க which means அங்க யார் டோனார் ஆட்டம் நைட்ரஜன் வந்து டோனார் அது மேல இருக்கிற லோன் பேரை அது வந்து டொனேட் பண்ண போகுது சோ இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட் நியூட்ரலான ஈனி அப்படினு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த மாதிரி தான் கீழ மோஸ்ட்லி ஆர்கானிக் லிகாண்ட்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரலா இருக்கும் மோஸ்ட்லி அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ ரேர் கேஸ் வந்து சார்ஜோடயும் இருப்பாங்க சோ அடுத்து பாருங்க ஆனயான்ஸ் அப்படினா உங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படினா நெகட்டிவ் அயான்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஃப்ளூரைட்ல F தான் இங்க டோனார் ஆட்டம் ஒரு மைனஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் வந்து அது டொனேட் பண்ண போகுது சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு சோ இங்க பைண்டிங் சைட் 1 சோ இதே மாதிரியே தான் சரி இப்போ வாட்டரை எப்படி நம்ம வந்து IUPAC நேம் படி IUPAC nomenclature படி நம்ம நேம் பண்ணனும் அப்படினா அக்வா அப்படினு சொல்லணும் அமைன் அமோனியாவை எப்படி நேம் பண்ணனும் அமைன் AMM அப்படினு சொல்லிங்க அந்த டபுள் எம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏனா ஆர்கானிக் அமீன்ஸ்க்கும் நம்ம அமோனியாவுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் ஆர்கானிக் அமீன்ஸ் எல்லாமே மெத்திலமைன் எத்திலமைன் அப்படினு சொல்லுவோம் ஒரு எம் தான் போடுவாங்க அமோனியாவுக்கு டபுள் எம் போடுவோம் அது நம்ம டக்குன்னு மறந்துடுவோம் அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா அது வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம் சோ அதனால நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க சரி இப்போ நெகட்டிவ் லிகாண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படினா ஃப்ளூரோ குளோரோ புரோமோ அயோடோ சோ இது கொடுத்திருக்கிறத வந்து இத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க சோ இத டீடைலா நான் வந்து உள்ள போய் சொல்லல இந்த டேபிளை வந்து உங்களுக்கு நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் வந்து அதாவது குளோரைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை O போட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதை குளோரோ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா அந்த ATE இருக்கு இல்லையா சல்ஃபேட் ஈன்னு முடியறத இருந்து அந்த ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஓவால ரீப்ளேஸ் பண்ணுவோம் சல்ஃபேட்டோ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா தரவா பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம்
இப்போ multidentate ligands பத்தி தெரிஞ்சுக்கலாம். multidentate நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். more than one binding sites இங்க ligandக்கு இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ethylene diamine. இதை நம்ம எப்படி நேம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா EN அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். ethylene diamine, ethylene CH2 double bond CH2 அதுல ஒரு அந்த pi bond உடைச்சிட்டு ரெண்டு NH2 சேர்த்தோம்னா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். So இது வந்து ஒரு நியூட்ரல் லிகேண்ட். ஏன் நியூட்ரல்னு சொல்றோம்னா நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லோன் பேரை இது டொனேட் பண்ண போகுது. ஸோ டோட்டலா 2 நைட்ரஜன்ஸ் இங்க இருக்கு. அப்ப 2 லோன் பேர் இது டொனேட் பண்ணும். இது ஒரு நியூட்ரல் லிகேண்ட். அப்படியே கீழே வந்து பாருங்க ஆக்சலேட் அயான் இருக்கும். ஆனயான்னு சொல்லுவோம். ஆக்சாலிக் ஆசிட் வந்து H+ 2 H+ லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் அந்த ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதை வந்து ஆனயான் அப்படின்னு சொல்லுவோம். எகெயின் இதுவும் பைடென்டேட். 2 டென்சிட்டி 2 இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் மற்ற லிகேண்ட்ஸும் இதில் டிஎம்ஜி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இது நிக்கலோட எஸ்டிமேஷனுக்கு நம்ம வந்து டிஎம்ஜியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான ஒரு லிகேண்ட் இது. அதே மாதிரி தான் இடிடிஏவும் வாட்டரோட ஹார்ட்னஸை ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இடிடிஏ, எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அந்த பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஸ்ட்ரக்சரையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட்னா 4 அசிட்டிக் ஆசிட், அது அசிட்டேட்டாக இருக்குது, அதாவது மைனஸ் சார்ஜில் இருக்குது. 4 நெகட்டிவ் பைண்டிங் சைட் இருக்குது, 2 நியூட்ரல் பைண்டிங் சைட் இருக்குது. அதாவது இந்த டை அமீன்னு சொல்லக்கூடிய 2 நைட்ரஜன் மேலே 2 பைண்டிங் சைட் இருக்குது. ஸோ டோட்டலாக இதோடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-, டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரையும் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது நேம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் பற்றி IUPAC நேமிங்கில் ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் வி ஹாவ் டு நேம் த கேட்டயான் ஃபர்ஸ்ட். நான் இங்கே என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா K4FeCN6 அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னா FeCN6 அப்படின்றது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்குது. K அப்படின்றது வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த FeCN6 4- ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இது கவுண்டர் பேலன்ஸ் பண்ண இருக்கக்கூடியது கேட்டயான், பொட்டாசியம் அயான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டாசியத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு XXX அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட மீனிங் என்னன்னா ஆனயானுக்கு இப்போ எப்படி நான் நேம் பண்ணுறதுன்னு இன்னும் ரூல்ஸ் பார்த்ததுக்கு பிறகு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். ஆல்வேஸ் கேட்டயான் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ரூல் நம்பர் 2, எப்படி ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியரை நேம் பண்ணுறது, அதுதான் ரூல் நம்பர் 2. கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய அவங்கள எப்படி நேம் பண்ணுறது. ஏன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது, லிகேண்ட் இருக்குது. இது அந்த பேசிக் வீடியோவிலே நம்ம வந்து பார்த்துருப்போம். சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது, லிகேண்ட் இருக்குது. லிகேண்டை எப்படி நம்ம நேம் பண்ணுறது, அதாவது ஒரு டைப் எனக்கு லிகேண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாட்டு நேம் பண்ணிடுவேன். எனக்கு 2 டைப் லிகேண்ட்லாம் இருந்துச்சுன்னா நான் எப்படி நேம் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சோடியம், Na அயான் இருக்குது, சோடியம்னு போட்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்தது அமைன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். மீனிங் என்ன இதுக்கு அப்படின்னா இங்கே ClNH3 அப்படின்ற 2 டைப் ஆஃப் லிகேண்ட் இருக்குது. அந்த 2 டைப்பும் பிளாட்டினம் PT அப்படின்ற சென்ட்ரல் மெட்டல் அயானோட சேர்ந்துருக்கு. இதுதான் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுறது. இதில் 2 டைப் லிகேண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அதில் யார் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி யாரோட பேர் வந்து முதல்ல வருதோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம நேம் பண்ணணும். அமைன் A தான் ஃபஸ்ட்டு வருது. அமைன் எகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி தான் WM அமைன். ட்ரைக்ளோரோ, ஏன் ட்ரை இங்கே நான் போட்டிருக்கேன் 3Cl இருக்கிறதுனால ட்ரைக்ளோரோ அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோடியம் ஸ்பேஸு அமைன் ஏன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ட்ரைக்ளோரோ அடுத்தது, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் எப்படி நேம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சென்ட்ரல் மெட்டல் அயானை வந்து நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. பாசிட்டிவாக இருந்ததுன்னா மெட்டலை அப்படியே நம்ம நேம் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ATE அப்படின்னு சொல்லி மெட்டலை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து நேம் பண்ணணும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கொபால்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்குறேன். இந்த கொபால்ட் காம்ப்ளெக்ஸை நல்லா பாருங்க. இதில் வந்து CONH3 5 times CO3 அதை நான் வந்து அயனைஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன். அயனைஸ் பண்ணும் பொழுது இது வந்து கேட்டயானிக்காக இருக்குது. கரஸ்பாண்டிங் குளோரைட் அயான் அது கூட சேர்ந்துருக்கு. எப்படி நேம் பண்ணுறேன், ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணி நான் நேம் பண்ணுறேன். ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது, ஆல்வேஸ் வி ஹவ் டு நேம் த கேட்டயான் ஃபர்ஸ்ட். இங்கே கேட்டயானா இருக்கிறது யாரு, கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதனால அந்த ஸ்பியரை நான் நேம் பண்ணுறேன். ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியரை எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது.
அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to name the ligands. நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் லிகேண்ட் இருந்துச்சு, ஈனிக்கல் வந்து 2 வகையில் இருந்துச்சு அப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அதை நேம் பண்ணணும். அதனால தான் பென்டா அமைன் கார்பனேட்டோ அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். இது கேட்டயானிக்கா இருக்கிறதுனால கொபால்ட் அப்படின்றத கொபால்ட் அப்படின்னே நான் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். பக்கத்தில் 3 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இந்த 3 எப்படி நான் போட்டிருக்கேன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கொபால்ட்டை நம்ம நேம் பண்ணணும். அதை வந்து ஒரு பிராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கொபால்ட் தான் 3. இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து டீட்டெயில்டாக தனியாக நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் இப்போ வந்து உங்களுக்கு மேலே வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொபால்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ் அப்படி கொபால்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கொபால்ட்டு கூட இப்போ 2 டைப் ஆஃப் லிகேண்ட் இருக்குது. யார் 5 NH3 இருக்குது. அதான் 5 × 0ன்னு போட்டிருக்கேன். 0 நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஒரு நியூட்ரல் லிகேண்ட். ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா, அதில் நியூட்ரல் யார், ஆனையானிக் யார், அவங்க மேலே எவ்வளோ சார்ஜ் இருக்கும், அதெல்லாம் அந்த டேபிள்லேருந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ திரும்ப ஒரு தடவை போய் அதை நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம். 5 × 0ன்னு போட்டிருக்கிறது நியூட்ரல் ப்ளஸ் 1. கார்பனேட் வந்து இங்கே 1 டைம் இருக்குது. தயவு செஞ்சு இதை கார்பனைல்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கார்பனைலாக இருந்ததுன்னா சிஓவாக இருந்துச்சுன்னா சிஓக்கு ஒரு பிராக்கெட் போட்டுட்டு வெளியில தான் நான் 3ன்னு போட்டிருப்பேன். அப்படி இல்லை CO3 நீங்கள் மொத்தமாக போட்டிருக்கேன்னா மீனிங் என்ன, கார்பனேட் அப்படின்னு தான் மீனிங், நாட் கார்பனைல். திரும்பவும் அந்த டேபிளில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை 1 × -2 அதோட சார்ஜ், கார்பனேட்டோட சார்ஜ் வந்து -2 which is equal to +1. ஏன் +1 போட்டிருக்கேன், டோட்டல் ஸ்பியர் கோஆர்டினேஷன் ஸ்பியரோட ஓவரால் சார்ஜ் என்ன இருக்குது, +1 இருக்குது. அதனால நான் இங்கே வெளியில் +1 போட்டிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா, x is equal to +3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் கொபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதை போட்டாச்சு. ஸ்பேஸ் விட்டு குளோரைடுன்னு எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் குளோரோன்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கும் இந்த குளோரைடுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த குளோரைட் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கவுண்டர் அயானாக சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளோரைடு அப்படின்னு தான் நேம் பண்ணணும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், சோடியம் காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது ஆல்ரெடி ரூல் நம்பர் 2ல் டிஸ்கஸ் பண்ண காம்ப்ளெக்ஸ் தான். சோடியம் இங்கே கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆனையானிக்கு, கவுண்டர் அயான் வந்து கேட்டயானிக். அதனால சோடியம் நான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ரூல் நம்பர் 2 படி 2 டைப் ஆஃப் லிகேண்ட் இருந்துச்சுன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் பண்ணணும். அதனால அமைன் ட்ரைக்ளோரோ பிளாட்டினேட் அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன் ATE வருது, ஏன்னா இது வந்து ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல கொபால்ட் இருந்துச்சுன்னா கொபால்டேட் அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கணும். அயன் இருந்துச்சுன்னா ஃபெர்ரேட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த மெட்டல் வந்துச்சுனாலும் நிக்கல் இருந்துச்சுன்னா நிக்கலேட். ஸோ ATE போட்டு நான் முடிக்கிறேன்னா அதோடைய மீனிங் என்ன, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். as usual வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளாட்டினத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தனியாக இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 2 வருதான்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 4 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகேண்டோட நேம்லேயே ஆல்ரெடி டை ட்ரை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை வந்து நேம் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். இங்கே ஒரு கொபால்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா கேட்டயானிக்காக இருக்குது. கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நைட்ரேட் அயான் வந்து இங்கே இருக்குது. காம்ப்ளெக்ஸ் கேட்டயானிக்காக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் தானே நேம் பண்ணணும். அதான் ரூல் நம்பர் 1 சொல்லுது. ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியரை எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. அதில் லிகேண்டை தான் நேம் பண்ணணும், லிகேண்டையும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி தான் இங்கே நேம் பண்ணியிருக்கோம். அக்வா தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் எத்திலின் டையமின் வரணும், அதுக்கப்புறம் அயோடோ வரணும். ஸோ இது ஆர்டரில் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இங்கே இருக்குது. வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற டை ட்ரைக்கு பதில் இங்கே பிஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எத்திலின் டையமின்ல ஆல்ரெடி டைன்ற அந்த வேர்ட் வர்றதுனால இங்கே பிஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். டூ டைம்ஸ் இருக்குது எத்திலின் டையமின், அதனால் இங்கே பிஸ்ன்னு போட்டிருக்கோம். 3 டைம்ஸ் இருந்ததுன்னா ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். 4னா டெட்ராகேஸ், 5னா பென்டாகேஸ், 6னா ஹெக்ஸாகேஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால பிஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ பிஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? பிஸ் ட்ரிஸ்ன்றதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த லிகாண்டோட நேம்லேயே அந்த டை ட்ரைன்றது வந்துச்சுன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். பிஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம வந்து இதை வந்து நார்மல் ப்ராக்கெட் போட்டு தான் அதில் அந்த லிகாண்டோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த லிகாண்டு 2 டைம்ஸ் இருக்குது, அதுதான் அதோட மீனிங்.
அடுத்தது வந்து பாருங்க அயோடோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அயோடோ ஆல்ஃபபெட்டிக்கல்ல லாஸ்ட் வருது. கொபால்ட் அடுத்தது ஏன் இங்கே கொபால்ட்னு அப்படியே எழுதுறோம், கொபால்டேட்லாம் எழுதலை, ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டையானிக், அதனால கொபால்ட்னு எழுதுறோம். இதுக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே அயனைஸ் பண்ணி எழுதுங்க. கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ்னு வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் இந்த மெட்டலுக்கு சென்ட்ரல் மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. ஆனால் கண்டிப்பாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது 3 வருதான்னு உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. 3 நைட்ரேட் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே டைநைட்ரேட்டு ட்ரைநைட்ரேட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எழுதக்கூடாது. டைநைட்ரேட் 2NO3 இருக்கு, ஆனால் டைநைட்ரேட்னு எழுதியிருக்கோமா எழுதலை, அப்படியே தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கவுண்டர் பேலன்ஸ் பண்ண இருக்கக்கூடிய ஆனையானது. நைட்ரேட் நீங்கள் எழுதினீங்கனாலே வந்து அண்டர்ஸ்டுட் தான், அங்கே எத்தனை நைட்ரேட் வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் தான். அதனால ட்ரைலாம் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் வந்து நீங்கள் எழுதக்கூடாது, சிம்பிளாக நைட்ரேட் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரூல் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இப்போ ஒரு சில ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, K2CuBr 4 times. K2 அப்படின்றது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்குது, CuBr 4 times அப்படின்றது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்குது. இங்கே ஆல்வேஸ் we have to name the கேட்டையான் ஃபர்ஸ்ட், அதனால பொட்டாசியம்னு நேம் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டைபொட்டாசியம் அந்த மாதிரிலாம் நான் நேம் பண்ணலை, ஏன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதையுமே நம்ம என்ன சொல்லக்கூடாது, ட்ரைன்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது, வெறும் பொட்டாசியம் தான், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பாருங்க, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்ன சார்ஜில் இருக்குது, ஆனையானிக். இங்கே ஆனையானிக்னா என்ன நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே போகும்பொழுது ரூல் நம்பர் 2 படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிகாண்டை நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், சென்ட்ரல் மெட்டல் நேம் பண்ணணும். டெட்ரா ப்ரோமோ 4 times ப்ரோமின் இருக்குது, அதனால டெட்ரா ப்ரோமோ. குப்ரேட் ATEன்னு போட்டு ஏன் முடிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ குப்ரேட் 2 times அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். ஸோ அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ருத்தீனியம் பாஸ்பின் இங்கே வந்து கொடுத்துருக்குறோம், சரியா? ஸோ ட்ரைஃபீனைல் பாஸ்பின். அப்போ அந்த லிகாண்டோட பேர்லேயே என்ன வருது, ட்ரை அப்படின்ற அந்த வேர்டு வருது. ஸோ ட்ரைன்ற வேர்டு வருதுன்னா நம்ம என்ன இங்கே அலர்ட்டாக இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரூல் நம்பர் 4 இங்கே அப்ளை ஆகுது. சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ நீங்கள் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இது அப்படியே நேம் பண்ணிடலாம். ட்ரைக்ளோரோ, ஏன் ட்ரைக்ளோரோ ஃபர்ஸ்ட் வருது, சி தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதனால ட்ரைக்ளோரோ ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஏன் ட்ரிஸ் போட்டிருக்கோம், பாஸ்பினோட அந்த லிகாண்டோட பேர் ட்ரைஃபீனைல் பாஸ்பின், அதனால இங்கே ட்ரிஸ் போட்டிருக்கோம். பிராக்கெட்குள்ளே ட்ரைஃபீனைல் பாஸ்பின் எழுதியிருக்கோம். ருத்தீனியம் இது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஸோ அப்படியே நீங்கள் வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டையானிக்காக இருந்தாலும் சரி, நியூட்ரலாக இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம நேம் பண்ணிக்கலாம் ருத்தீனியம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ருத்தீனியத்துக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசியாக போடுறது வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே 3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போடுங்க. அது உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் அதை செஞ்சு ஆகணும். அதே மாதிரியே தான் வந்து மற்ற காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நேம் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி தான் நேம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே. இங்கே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து 2 செட்டாக வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஒன்று ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கு நேம் பண்ணுங்கன்னு, இன்னொன்று நேம் கொடுத்துட்டு இதுக்கு ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு செட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களால் வந்து அதை போட முடியும், அதை நேம் எழுதுறதுக்கு வந்து உங்களால் வந்து முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா அதை செய்ய முடிஞ்சதுனா தான் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷலி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 அதே மாதிரியே நேமில் வந்து டி அது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு உங்களால் நேம் பண்ண தெரிஞ்சிச்சு, அதுக்கு உங்களால் ஃபார்முலா எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு வீடியோ அப்படின்றது ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது வந்து எதில் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஏன்னா அதில் தான் நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு இல்லை அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். நான் வந்து என்ன மாடிஃபை பண்ணிக்கணும், இல்லை இதே மாதிரியே நான் வந்து பண்ணலாமா, ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து தெரியும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, அந்த மாதிரியான டாபிக்ஸில் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.